வணக்கம். அ ஒரு சில இன்வெஸ்டர் என்கிட்ட கேட்கிற கேள்வி, நான் ரூ. 1,00,00,000 என்னோட ஃபியூச்சர் டார்கெட் செட் பண்றேன் அப்டின்னா, அதுக்கு இன்னைக்கு நான் எவ்வளோ எஸ்ஐபி வந்து மந்த்லி நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்? அதுக்கான ஒரு வீடியோ தான் சென்னை ட்ரேடிங் அகாடமி. ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலகிராம் குரூப் ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, ஆம், நீங்க எந்த வயசுலருந்து உங்களோட எஸ்ஐபிய ஸ்டார்ட் பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ 40 டூ 50 இயர்ஸ்ல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்டின்னா, நம்ம வந்து ஒரு 10 இயர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆ அதே மாரி 30 டூ 40 வருஷம் அப்டின்னு வரும்போது, 20 வருஷம் எஸ்ஐபி வந்து நம்ம கன்டின்யூ பண்ணலாம். ஸோ 20 டூ 30 இயர்ஸ் அப்டின்னு வரும்போது, 30 வருஷம் வரைக்கும் கூட நமக்கு வந்து அந்த ரிட்டயர்மென்ட் இல்ல ஃபியூச்சர் கோலுக்கான டார்கெட் அந்த 1,00,00,000 கார்பஸ கிரியேட் பண்றதுக்கு நம்ம டெனரா சூஸ் பண்ணலாம். ஸோ, இப்போ இதில எவ்வளோ ரிட்டர்ன் வரப்போகுது அப்படின்றதுக்கு டார்கெட் நம்ம செட் பண்ணிட்டோம். எனக்கு வந்து ரூ. 1,00,00,000. ஆ இந்த ரூ. 1,00,00,000 ரீச் பண்றதுக்கு மாசம் நான் எவ்வளோ போடணும்? அது வந்து என்னன்னா, நான் மாசம் மாசம் எஸ்ஐபியா மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது, எனக்கு அதிலிருந்து வர ரிட்டர்ன் பெர்சன்டேஜ பொறுத்து ரூ. 1,00,00,000 ரீச் ஆகுறது எவ்வளோ நாள் அப்படின்றத டிசைட் பண்ணலாம். இப்ப நான் இங்க வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, 2 டைப் ஆஃப் பெர்சன்டேஜ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒண்ணு மினிமம் 12% இன்ட்ரஸ்டட் ரிட்டர்ன் இருந்தா, நம்ம எவ்வளோ மந்த்லி எஸ்ஐபி போடணும்? 2வது 15% ரிட்டர்ன் இருந்தா, நம்ம எவ்வளோ எஸ்ஐபி போடணும்? இதில 2 விஷயம் நம்ம கவனிக்கலாம். என்னன்னா, எல்லாரும் ஒரே மாரியே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரிஸ்க் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் எடுப்போம். ஒரு சிலர் வந்து கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருப்பாங்க. நாங்க அதிகமா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து நான் சூஸ் பண்ண மாட்டேன் அப்டின்னுவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்மால் கேப் தான் அதிகமா பிரிஃபர் பண்ணுவேன் அப்டின்னுவாங்க. இந்த மாரி நெறைய டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ, அது நீங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க்க பொறுத்து. அதனால தான் நான் இங்க என்ன பண்ணேன்னா, 12% ரிட்டர்ன் வந்தா எவ்வளோ எஸ்ஐபி போடணும்? 15% ரிட்டர்ன் வந்தா எவ்வளோ எஸ்ஐபி அமௌண்ட் மந்த்லி போடணும்? ஃபர்ஸ்ட் இப்போ 30 வருஷத்துக்கு வந்துடலாம். எனக்கு வந்து 20 டூ 30க்குள்ள என்னோட வயசு இருக்கு. 12% ரிட்டர்ன் இருந்தா 30 வருஷத்துல ரூ. 1,00,00,000 நான் எவ்வளோ எஸ்ஐபி இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்டின்னா, ரூ. 3,250 நீங்க வந்து மந்த்லி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, 12% ரிட்டர்ன்ல உங்களுக்கு வந்து 30 வருஷத்துல அது ரூ. 1,00,00,000 ரீச் ஆகும். அதே இடத்துல நான் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா எடுக்கிறேன். ஆ ரொம்ப ஹையர் ரிஸ்க் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா, 15% ஆனுவல் ரிட்டர்ன் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரூ. 1,780 நீங்க எஸ்ஐபி வந்து மந்த்லி போடும்போது 30 வருஷத்துல அது ரூ. 1,00,00,000 ரீச் ஆகும். இப்ப நான் 20 வருஷத்துக்கு வரேன். எனக்கு 30 டூ 40 இயர்ஸ் ஓல்ட் ஆகுது. அதனால நான் வந்து ரொம்ப லாங் டெனர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ, இந்த 20 வருஷத்துல எனக்கு 12% ஆனுவல் ரிட்டர்ன் வருது அப்படின்னா, நான் மந்த்லி வந்து எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா, ரூ. 10,880 நான் எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அ இதுவே 15% ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா, ரூ. 7,540 எஸ்ஐபி நான் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த 20 வருஷத்துக்கு. ஸோ, இப்போ எனக்கு வந்து 40 டூ 50 இயர்ஸ் ஆகுது. என்னால ரொம்ப லாங் டெனர் போ முடியாது. ஒரு 10 வருஷத்துக்கு நான் பிளான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீங்க 12% ரிட்டர்ன் அப்படின்னா, ரூ. 44,650 நீங்க மாசம் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த 10 வருஷம் வரைக்கும். ஸோ, அது 10 வருஷம் கன்டின்யூ பண்ணும்போது 10 இயர்ஸ் கம்ப்ளீஷன்ல வந்து நமக்கு 1,00,00,000 வந்து கார்பஸ வந்து ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது 12% ரிட்டர்ன்ல. 15% ஆனுவல் ரிட்டர்ன் வரும்போது ரூ. 38,020 நம்ம பே பண்ணா, அடுத்த 10 வருஷத்துல நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து 15% ஆனுவல் ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணும்போது ரூ. 1,00,00,000 ரீச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, இந்த 3 டைப் டெனர், பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட், அதுக்கு எவ்வளோ எஸ்ஐபி. இதுதான் நம்ம செட் பண்ணக்கூடிய கோலுக்கான அமௌண்ட்ட ரீச் பண்ண முடியும். ஸோ, இத பத்தின மேலும் உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.